Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ட்ரைலர்ல பார்க்கும்போது எனக்கு பர்சனலா என்ன தோணுனா டக்குன்னு தனு சார் மாதிரியே இருந்தீங்க. ஆக்சுவலா இதை நிறைய பேர் உங்ககிட்ட யாருன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நான் அப்பப்போ இந்த வீடியோ எல்லாம் போடும்போது கமெண்ட்ஸ்ல பார்ப்பேன். தனு சார் மாதிரி சொல்லுவாங்க. வெரி தனு சார் அவர்கள் ஆக்ட் பண்றாரு, டைரக்ட் பண்றாரு, லிரிக்லிஸ்டா இருக்காரு, பாடுறாரு. எங்கிருந்து போ உனக்கு டைம் கிடைக்குது? கண்டிப்பா டைம்ங்கிறது எப்படி இவருக்கு இவ்வளோ பொறுமை, எங்கேருந்து டைமு எல்லாமே. ஏன்னா வந்து நீக்கு படம் ஷூட் பண்ணும்போது காலையில் ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் நீக் படம் ஷூட்டிங் வருவார். நைட்டு நீக் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கம்போசிங் போவார். கம்போசிங் நைட் ஃபுல்லாக உட்காந்துட்டு திரும்பி காலையில் நீக் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். தனுஷ் சார் கிட்ட லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. இஃப் யூ ஆர் அரவுண்ட் ஹிஸ் செட் இட் செல்ஃப் அன்கான்ஷியஸ்லி யூ வில் எண்ட் அப் லேர்னிங். ட்ரைலரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? கண்டிப்பாக ஆக்சுவலி எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நேற்று வரைக்கும் பயங்கிறது நாங்கள் பயம், நர்வஸ், நாங்கள் எதுவுமே நாங்கள் கூட ஜாலியாக இருந்தோம். ட்ரெய்லரை பார்த்த உடனே எங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அனிகா மேம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் நயன்தாரா மேமோட பொண்ணு. எனக்கு அந்த ஆன்லைனில் சிமிலாரிட்டிஸ் இருக்குது, பேசுகிற வாய்ஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அவங்க இமிட்டேட் பண்ணுற ட்ரை பண்ணுறியா அப்படியெல்லாம் இதே லாஸ்ட். அருண் சாமி சொல்லக்கூடாது சார். அரவிந்த் சுவாமியா? ஹூஸ் திஸ்? அஜித் சார். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமாவாஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷாம்லா. நம்ம ஆதன் சினிமால எப்பயுமே பல கெஸ்டர் மூவி ஸ்பெஷலா வந்து மீட் பண்ணுவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்தோட டீம் தான் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். படத்தை பத்தி ஆரம்பிக்கலாம். தனுஷ் சார் அவர்கள் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு டைரக்ஷன் பண்ண போறேன்னு தெரியும். பட் ஆனா அதுல வந்து லீட் நான் தான் பண்ணேன், தெரியாது. ஓகே. தனுஷ் சார் அவர்கள் கூட ஏடியா ஒர்க் பண்ணியிருந்தாலுமே நிறைய விஷயங்கள் நம்ம அவரை டைரக்ஷனா வந்து பேக்ல இருந்து பார்த்துருப்போம். பட் அவரோட டைரக்ஷன் நம்ம ஒரு ஃபிலிம் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் மைண்ட்குள்ள வந்திருந்தது? ஃபர்ஸ்ட் பயம் தான் வந்தது. பயம். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு நல்ல நம்ம வந்து அவர் டைரக்டரா இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்றது வந்து இதுவே கிடையாது. ப்ளஸ் நான் ஒரு டைரக்டரா வந்து பார்த்துருக்கேன். அதனால அந்த ஒரு தைரியம் வந்தது. ஒரு டைரக்டரா வந்து அவர் ரொம்ப காமா கம்போஸ்டாக தான் சொல்லிக் கொடுப்பார். ஸோ அந்த ஒரு தைரியம் வந்தது. ஸோ ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங் வந்தது. பட் ஆனால் ஓவராலாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு ட்ரீம் இது மாதிரி ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இருந்தது. ஓகே. ஆனால் நிறைய பேர் நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ட்ரைலரில் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக என்ன தோணுனா டக்குன்னு தனு சார் மாதிரியே இருந்தீங்க. ஆக்சுவலாக இதை நிறைய பேர் உங்ககிட்ட யாருன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நான் அப்பப்போ இந்த வீடியோ எல்லாம் போடும்போது கமெண்ட்ஸ்ல பார்ப்பேன். தனு சார் மாதிரி சொல்லுவாங்க. வெரி அப்படி இருந்தால் ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் தான் அது. படங்கள் நிறைய பார்த்துருந்தாலுமே உங்க வந்து இப்போ தனுஷரோட டைரக்ஷன்ல பார்க்கும்போது அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனா இருக்கு. காரணம் அவரோட ஆக்டிங் அப்படிங்கிற பட்சத்துல அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு தான் வந்து நடிப்பு அசுரன், நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றோம். இப்போ அவரோட டைரக்ஷன்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஃபிலிமுமே ஒவ்வொரு ஜானர்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் வேல நல்லா இருக்கு. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சார் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கதை எப்படி நரேட் பண்ணாரு? சார் எனக்கு ஒரு ப்ராப்பர் ஆக்சுவலி இனிஷியலி ஒன் லைன் தான் சொன்னேன். அண்ட் ஐ வாஸ் லைக் பண்ணலாம் சார், லைக் ரைட் தென் இட்செல்ஃப் ஐ வாஸ் லைக் வில் டூ இட். அதுக்கப்புறம் ஐ கேம் டு சார்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ஃபுல் 2.5 hours நரேஷன் எனக்கு கொடுத்த வித் ஒன் ஆஃப் ஹிஸ் அசிஸ்டன்ட்ஸ் அஸ் வெல். அண்ட் ஃபுல் ஆக்ட் பண்ணிட்டு தான் ஹீ டிட் எவ்ரி திங். எல்லா கேரக்டரும் அப்படியே ஸ்விட்ச் பண்ணி he'll act and show. ஸோ ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த நரேஷனே எனக்கு ரொம்ப சூப்பர் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ யா.
ஓகே, உங்களுக்கு அதை நரேட் பண்ணும்போதே ஆக்ட் பண்ணி காமிச்சாரா? ஆமா ஆமா, எல்லாரோட போர்ஷன் ஆக்ட் பண்ணி he showed. இப்போ if it's a scene between me and Pavish, he'll show both of our portions. அப்படி இருந்தது. ஓகே, ஆக்சுவலா படத்துல இருக்க 4 ஆல்பம், இந்த 4 ஆல்பமுமே செம ஹிட். முக்கியமாக சொல்லணும்னா தனுஷ் சார் அவர்கள் ஆக்ட் பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, லிரிக்லிஸ்டாக இருக்காரு, பாடுறாரு. எங்கேருந்துப்பா உனக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு நாங்கள் எல்லாருமே யோசிச்சிருக்கோம். உங்களுக்கு யோசிச்சது உண்டா? கண்டிப்பாக டைம்ங்கிறது எப்படி இவங்களுக்கு இவ்வளோ பொறுமை, எங்கேருந்து டைமு எல்லாமே. ஏன்னா வந்து நீக்கு படம் ஷூட் பண்ணுறது காலையில் ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் நீக் படம் ஷூட்டிங் வருவார். நைட்டு நீக் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கம்போசிங் போவார். கம்போசிங் நைட் ஃபுல்லாக உட்காந்துட்டு திரும்பி காலையில் நீக் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். அது இதுக்கு நடுவில் வந்து எங்களோட வந்து இருந்து எங்களோட பாண்ட் ஆகி அப்புறம் கேமரா ஷிஃப்ட் ஆகிற கேப்ல டக்குன்னு ஒரு ஏதாச்சும் டக்குன்னு சாங் பாட்டு கேட்டு கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பிச்சாரு. டக்குன்னு ஏதாச்சும் ஒரு லிரிக் எழுத ஆரம்பிச்சிருவாரு. அவரு எப்படி பண்றதுன்னே கேட்டது உண்டா சார் நீங்க அவங்க கிட்ட? எப்படி சார் உங்களால மட்டும் இப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி? ஐ மீன் நாங்கெல்லாம் ஜென்ரலா கேட்டிருக்கோம். அப்போ ஒன்று சொன்னதெல்லாம் வந்து எனக்கு என்னோட இது திஸ் இஸ் மை காலிங்னு சொல்லுவாரு. இதான் எனக்கு இதுதான் வந்து எல்லாமே. அதனாலதான் ஐ லவ் மை ஒர்க், பேஷன், திஸ் இஸ் மை பேஷன் டு மை கிராஃப்ட். ஒரு படத்துல வந்து நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கேரக்டரோ இல்ல இந்த டைரக்டரோ இல்ல இந்த படத்துல இருக்க காஸ்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாதான் வந்து எல்லாருமே இந்த படத்துல ஓகே சொல்லுவாங்க. ஸோ நீங்க இந்த படத்துக்கு எதுக்கு மேம் ஓகே சொன்னீங்க? எதனால ஓகே சொன்னீங்க? ஆப்வியஸ்லி தனுஷ் சார் ஒரு பெரிய ரீசன் அதுக்கு. அண்ட் எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஐ ஆல்வேஸ் வாண்டட் இட். ஒரு ராம்காம் ஸ்டைல், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு ஃபன்னான படம், லைக் லைட் ஹார்ட்டான படம். பிகாஸ் மோஸ்ட்லி for some reason நான் பண்ற எல்லா படம் ரொம்ப டென்ஸா இருக்கும். I'm getting kidnapped, something bad is happening to me all the time. So எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. And thankfully தனுஷ் சார்னால இப்படி பண்ண முடிஞ்சது. அவரால ஹீரோயினாவா? ஆமா, எக்ஸாக்ட்லி அதுவும் பெரிய விஷயம். ஏடியா நம்ம என்னதான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கேமரா பின்னாடி இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். பட் ஆனால் ஆன் கேமரா அப்படிங்கும் போது அந்த விஷுவலில் நம்மளை பார்க்கறதுக்கு நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் வச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது? இந்த படத்துக்கு ஓகே பண்ண பிறகு தனுஷ் சார் உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னாரு சார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஷாட் ஆப்வியஸ்லி ரொம்ப மெமரபிளான ஒரு ஷாட். ஏன்னா நான் ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரியே 4 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு அவர் வந்து நான் ரொம்ப என்னோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்து, என்னோட ஐடலாக பார்த்து அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நமக்கு வந்து ஆக்ஷன் சொல்கிறது வந்து பெரிய பெரிய பிளெஸ்ஸிங் தான். I should be really blessed. அது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து தட் இஸ் சம்திங் I'll cherish for a very very long time. என்கிட்ட ஆக்சுவலி அட்வைஸாக இல்லை ஏதாச்சும் பண்ணணும்னா எதுவுமே சொல்ல. ஆக்டிங்க்கு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு ஹோம்ஒர்க் பெருசாக தரல. ஏன்னா ஒரு 4 படம் மட்டும் பார்க்க சொன்னார். திரும்பி பார்க்க சொன்னார். திருவிளையாடல் ஆரம்பம், வேலையில்லா பட்டதாரி, திருச்சிற்றம்பலம், அதுக்கப்புறம் திருவிளையாடல் பட்டதாரி, திருச்சிற்றம்பலம், அப்புறம் வேற ஏதோ ஒரு படம் ஒட்டுமொத்தம். அந்த 4 படம் திரும்பி பார்க்க சொன்னார். ஸோ அதுதான் வந்து என்னோட ஹோம்ஒர்க். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஹோம்ஒர்க். படம் ஃபுல்லாகவே நிறைய கேங் இருக்கு. முக்கியமாக ஒரு 7-8 பேர் இருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த படத்தில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருந்தது மேம்? ஜாலியாக தான் இருந்தது. whatever you're seeing there is a reflection of on the set what was happening. நம்ம real life friends are because of that. அது it's reflecting on screen and the chemistry is coming on screen. So எனக்கும் பண்றது ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்தது ஃபுல் செட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து 10 மார்க் கொஸ்டின் மாதிரி கேட்குறேன் கேள்வி, அவங்க 1 மார்க் கேள்வி மாதிரி டக்குன்னு முடிச்சிடுறீங்க. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு விஷயங்கள் பேக் போனில் இருக்கும். இந்த மாதிரி இந்த படம் பண்ணணும், அடுத்தது இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் 2 பேருக்குமே வந்து அடுத்தது யார் கூட படம் பண்ணணும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கா? அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, கண்டிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம இதில் இறங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் இப்போதைக்கு ஆக்டிங்லாம் இருக்குது. ஸோ ஆசைனா எனக்கு யார் லைக் நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தால் வந்து கண்டிப்பாக லைக் கன்ஃபார்மாக லைக் பண்ணுவேன் நான். பட் ஆனால் டைரக்டர்னால் எனக்கு அருண் சார்கிட்ட வந்து அருண்மாதேஸ்வரன் சார்கிட்ட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் கேப்டன் மில்லரில். அவர் மேக்கிங் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை.
கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்தாருன்னா வாப்பா தம்பி நான் உனக்கு ஒரு கதை வச்சிருக்கேன்னு கண்டிப்பா சொல்ல போறாரு. ஸோ ஏற்கனவே வந்து ஆக்சுவலா உங்களோட பிடி சார் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா சொன்னா அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து நம்மளே அழுகிற மாதிரி இருந்தது. ஆனா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க கிட்னாப்பிங் சீன் அந்த மாதிரி ரொம்ப டார்க்கா இருக்கு அதுவும் அந்த படம். அதையுமே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து லைக் பண்றாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு அப்ரிசியேஷன் வருதுல்ல மேம். ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி நடிக்கிறதா கொஞ்சம் கூட ஈஸி பிகாஸ் ஐம் யூஸ்ட் டு இட் நவ். பட் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் தி அப்ரிசியேஷன். பட் ஐ ஹோப் தேல் ஆல்சோ லைக் திஸ் ஒரு புதிய வெர்ஷன் ஆஃப் தட். ஸோ யா வெரி வெரி தேங்க்ஃபுல். ஒரு ஒரு படத்துலையுமே ஒரு ஒரு மாதிரியான விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிப்போம். இந்த படத்துல இந்த மாதிரியான விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சிருந்தது. தனுஷ் சார் கிட்ட லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருக்கு. இஃப் யூ ஆர் அரவுண்ட் ஹிஸ் செட் இட் செல்ஃப் unconsciously you will end up learning a lot of things. But for me எனக்கு மேஜரான I've told this in multiple interviews before, in like child artist start பண்ணிட்டு until now I've been doing ஒரு type of acting. அது தாண்டி ஒரு சினிமா ஆக்டிங் இல்லாம கொஞ்சம் கூட சட்டலா something that I've not been doing. அது தனுஷ் சார் தான் showed it to me basically. ஓகே, ரீசெண்டாக ட்ரைலர் வந்திருந்தது, பார்த்துருந்தீங்களா? ட்ரைலர் நம்ம என்னதான் படம் பார்த்துருந்தாலும் படம் நம்ம பார்ப்போம், ஏன்னா நம்ம தான் நடிச்சிருக்கோம் பார்ப்போம். இருந்தாலும் ட்ரைலரில் வந்து நமக்கே தெரியாமல் ஒரு சில சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஏற்கனவே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது? நீங்கள் அதில் ட்ரைலரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? கண்டிப்பாக ஆக்சுவலி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நேற்று வரைக்கும் பயங்கிறது நாங்கள் பயம் நர்வஸ் நாங்கள் எதுவுமே நாங்கள் கூட ஜாலியாக இருந்தோம். ட்ரெய்லரை பார்த்த உடனே எங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் 10 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து எல்லாரும் பயமான ரியாலிட்டி செக் will just come in like that. நேத்துல இருந்து எல்லாருமே ஜாம்பி மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். நேற்று ட்ரெய்லர், இன்னைக்கு ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் டக்குன்னுலாம் வேலை போகும்போது இந்த பரபரப்பை பார்த்தா வந்து கம்மியாக தான் நான் தான் இருக்கு. ஸோ நர்வஸா இருக்கு. நாங்களும் ஈகரா தான் வெயிட் பண்றோம். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஜிவி சார் பண்ண பிஜிஎம் வந்து கோல்டன் ஸ்பேரோ ஃப்ளூட்ல பண்ணது சூப்பரா இருந்தது. அண்ட் எவ்ரி கேரக்டர் ஐ திங்க் லைக் சூப்பரா தேவ் ஷோட். ஸோ ஓகே, ஆக்சுவலாக கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே நம்ம பிரியங்கா மோகன் வந்து இந்த பாட்டுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? செட்டுக்கு போற வரைக்கும் தெரியாது. அப்படியா? செட்டுக்கு போற வரைக்கும் தெரியாது பிரியங்கா மோகன் மேம் தான் பண்ண போறாங்கன்னு. நாங்க சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த மாதிரி டான்ஸ் I didn't even know that was happening. I thought அந்த மாதிரி சீன் மட்டும் இருக்கும் about the party setup. But பிரியங்கா மோகன் மேம் பேரட் கேரவான் முன்னாடி when they'll write it, I was like what, she's acting in this. ஓகே, தனு சார் கூட இந்த படத்துல இருக்காரா? நான் கூட கேள்விப்பட்டேன். அப்படியா? பாருங்க. சரி, ஓகே. அனிகா மேம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் நயன்தாரா மேமோட பொண்ணு, அஜித் சாரோட பொண்ணு அப்படிங்கிறது. ஸோ அது இப்போ வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அது உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? It's such a blessing actually. நயன்தாரா மேம் கூட 2 படம் I've acted, பாஸ்கர் ராஸ்கல் in மலையாளம் and விஸ்வாசம் in தமிழ். And எனக்கு அந்த ஆன்லைன்ல they say similarities இருக்கு, பேசுற வாய்ஸ் similarities இருக்கு, அவங்க இமிட்டேட் பண்ற ட்ரை பண்றியா அப்படியெல்லாம் அப்படி எதுவும் இல்லை. ஐ லுக் அப் டு ஹர் அ லாட். எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்த ஒரு ரோல் மாடல் ரியல் லைஃப் பார்த்து சூப்பரா இருக்கு. ஷீஸ் வெரி எலகன்ட், ஷீஸ் வெரி பாய்ஸ்ட். somebody that I've looked up to has been நயன்தாரா சேச்சி 100%. ஸோ எனக்கு ரொம்ப வெரி heartfelt to her, and I told her about I'm doing Neek. She was so happy for me. அஜித் சார் கூட இப்போ வரைக்கும் பேசுறீங்களா மேம்? ரீசெண்டா ஒரு பத்மபூஷன்லாம் வாங்கியிருந்தாரு. I'm not in contact with him. அதெல்லாம் டைமே இருக்காது. But very very happy for him as well. Very proud. படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கடைசியா ஒரு 2 கேம் செக்மெண்ட் வித்தின் ஒரு 5 minutesக்குள்ள முடிஞ்சாங்க. ஓகே, 5 pictures, வெறும் கண்ணு மட்டும் காட்டுவேன். சோ யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவரை பத்தி ஒரு 2 விஷயம் சார் உங்களுக்கு பிடிச்சது, இல்ல நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகுனது அந்த மாதிரி தான். இல்ல ஆப்வியஸ்லி சூர்யா சாரோட ஃபேவரட் படம் எனக்கு திங்க் வாரணம் ஆயிரம். அண்ட் நடுவில் வந்து நான் வந்து 7ஆம் அறிவு படம் பார்த்துட்டு கும்பூலாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் தைக்வாண்டோலாம் கற்றுக்கணும் கிளாஸ்லாம் போயிருக்கேன். உங்க ஸ்கூல் டைம்லயே? இப்பயா? ஸ்கூல் டைம்ல. ஓகே ஓகே.
கமல்ஹாசன் சார் ஆப்வியஸ்லி. அவ்வளோ சிம்பிள். இல்ல நான் வந்து தப்பா கிராப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க. நீங்க தான் மேம் சொல்லணும். கமல்ஹாசன் சாரை பத்தி பிடிச்ச விஷயம், ஐ திங்க் கமல்ஹாசன் சாரும் தனுஷ் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இன் எவ்ரி திங். மியூசிக்கா இருந்தாலும், டிரெக்ஷன், ஆக்டிங், லிரிக்ஸ் எழுதுறது. ஸோ ஹி இஸ் ஆல்சோ எ லெஜெண்ட். அருண் சாமி. சொல்லக்கூடாது சார். அரவிந்த் சுவாமியா? Who's this? அஜித் சார். சாரி. அஜித் சார் பத்தி பிடிச்ச விஷயம், இன்ஸ்பயர் ஆன விஷயம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அஜித் சாரை பத்தி இஸ் a very humble, down to earth person. எல்லாரையுமே he'll treat everyone the same way. It's very passionate. 25 years Vishwasan பண்ற டைம்ல 25 years he was in film, so he used to tell me on the journey பத்தி. He's so passionate about what he does. That's why he's still there. So yeah. தனுஷ் சார். அவரை பத்தி சார் இவரை பத்தி நீ சொல்லிட்டே போலாம். என்னோட சொல்லுங்க, கொஞ்சம் கேட்போம். நான் வந்து இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன்னா அதுக்கு அவர் தான் முழு காரணம். அவர் தான். ஸோ அவர் இல்லாமல் வந்து என்னால் லைஃப்பில் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து சினிமாங்கிற ஒரு கதவை திறந்து வைக்கிறதுலேருந்து சரி, என் லைஃப்பில் வந்து எல்லா ஸ்டெப்புமே அவரோட கைடன்ஸ் இல்லாமல் இருந்ததே கிடையாது. இப்படியே இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார் ஃபார் எவ்ரிதிங். ஓகே. ஆக்சுவலாக அனிகா மேமுக்கு கூகுளில் அதிகமாக உங்களை பற்றி தேடின விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு டாப் 5ல இருந்த ஒரு 5 டாபிக்ஸ் மாதிரி. ஸோ அதுக்கு உங்களோட ரிப்ளை என்ன அப்படிங்கிறது தான். அனிகா என்ன படிக்கிறாங்க? Right now I'm doing mass communication and journalism. Okay. In Sacred Hearts College. Okay, காலேஜ் டைம்ல வேணாம் மேம், நம்ம பசங்க கொஞ்சம். It's okay. அனிகாவோட ஏஜ்? I'm 20 years old. அனிகாவோட ரீசன்ட் ரூமர்ஸ்ல ஹர்ட்டான ரூமர் அப்படின்னா அது என்னது? ஹர்ட்டான ரூமர் எதுவும் கிடையாது. But recently a rumor that I saw was that I was in Ryan. Sorry? If Ryan Google search பண்ணா I'm there in the cast. Yes. உங்க வீட்டு அட்ரஸ் என்ன? அப்படிதான் சர்ச் பண்ணிருக்கீங்க. சொல்ல முடியாது. ஓகே. அனிகாவோட நம்பர். ஃபோன் நம்பரா? அனிகாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் இல்ல for right now. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வந்து பிளைண்ட் ரேங்கிங் அப்படின்ட்டு ஒன்று சார். பிளைண்ட் ரேங்கிங். கமல் சார் 2. ரஜினி சார் நைஸ் 3. விஜய் சார் கஷ்டமா இருக்கீங்க. 4. விஜய் சேதுபதி சார். செல்வராகவன் சார். கரெக்டா அந்த இடத்த விட்டு வச்சுட்டீங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசியிருந்தோம். பேசும்போதே வந்து படம் இவ்வளோ அழகா வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ஸோ அடுத்த சக்ஸஸ் மீட்ல வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய பேசியிருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. 21st February நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து படம் பாருங்க, பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். 21st February நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் இஸ் கமிங் அவுட் ஆன் தியேட்டர்ஸ். எல்லாரும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.